நிறைய பைக் ஷார்ட்ஸ் எடுத்துருக்கோம். பைக்ல சில ஸ்டன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த பாட்டில் உடைக்கிற சீன், இப்போ அந்த பாட்டில் உடைக்கிற சீன் எடுக்கும்போது பமல் ரவி மாஸ்டர் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணன்னு சொன்னாரு. பட் அந்த ஒரு ஷாட் வந்து இட் இஸ் ஹை ஸ்பீட் ஷாட். ஹை ஸ்பீட் ஷாட்னா அது ஸ்லோ மோஷன்ல எடுக்கிற ஒரு ஷாட். ஸோ கண்டிப்பா பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணா அது தெரியும் ஸ்கிரீன்ல. அது பிளாஸ்டிக்னா பவுன்ஸ் ஆகி விழும்போது அது ஈஸியா தெரியும். ஸோ நான் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், இல்லை வேண்டாம், இந்த ஒரு ஷாட் வந்து வி வில் யூஸ் ரியல் பாட்டில்ஸ். அது கட்டாயப்படுத்தி எல்லாருமே வந்து கொஞ்சம் ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பத்தில். பட் லேட்டர் ஆன் ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அந்த ஷாட் எடுத்தோம். அண்ட் எது எடுத்தாலுமே அட்லீஸ்ட் லிட்டில் பிட் ஆஃப் நேச்சுரலிட்டி இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா அந்த சீன் எடுக்காமலே இருக்கலாம். தேர் ஷுட் பி சம்திங். உங்க இமேஜை காப்பாத்திக்கணும்னு நீங்க நினைக்கிறது உண்டா? இந்த ஷூட்டிங் கவரேஜ்லாம் டெலிவிஷன்ல பார்த்ததுக்கு அப்புறம் அந்த இமேஜ்ங்கிறதே போச்சு. ஸோ தேர் நத்திங். இப்போ இமேஜை காப்பாத்திக்கிறது இப்போ என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. நாங்களும் சராசரிய மனுஷங்க. லைக் ஜஸ்ட் இப்போ வந்து சினிமாவில் நடிக்கிறது வந்து ஒரு தொழில். எப்படி வந்து ஒருத்தர் ஆபீஸ்ல போயிட்டு வேலை பண்றதோ எங்களுக்கு வந்து ஒரு தொழில். அப்போ வந்து ஒரு கலையா இருந்திருக்கலாம். பட் டுடே இட் ஹஸ் பிகம் எ ப்ரொஃபஷன். ஸோ இப்போ வந்து அந்த இமேஜ்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ டோன்ட் திங்க் இனிமேல் வந்து அந்த இமேஜ் அதெல்லாம் இருக்கவே கூடாது. சமீபத்துல நீங்க நடிச்ச காதல் கோட்டை பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த அனுபவம் எப்படி? வான்மதி படத்துக்கு ஷூட்டிங் போது ஒரு நாள் அகத்தின் சார் அந்த கதையை சொன்னார்னா ஒரு பிரீஃப் சினாப்சிஸ் பிரீஃப் அவர் அவுட்லைன் சொன்னார். இந்த மாதிரி படம் முழுக்க ஹீரோயின் சந்திக்க மாட்டாங்க, கடைசி ரீல்ல தான் வந்து சந்திப்பாங்க. அப்போ வந்து அந்த இது கேட்கும்போது ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. அண்ட் அதான் நான் வந்து இப்போ பண்ற படங்கள் வந்து எல்லாமே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்திருக்கு. கல்லூரி வாசலா இருக்கட்டும், வான்மதியா இருக்கட்டும், ஆசை. ஸோ நான் வந்து ஒத்துக்கிட்டேன் அந்த படத்தை. அண்ட் பட ஷூட்டிங், இந்த காதல் கோட்டை பட ஷூட்டிங் போகும்போது ஜெய்ப்பூர் போயிருந்தேன். அப்போ வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அகர்ஜித் சார் ரிட்டையர் போயிருந்தேன். அஜித் இந்த மாதிரி படம் ஹிட் ஆனா சூப்பர் ஹிட்டா ஓடும், அப்படி ஃபிளாப் ஆனா ஒரு வாரம் கூட ஓடாது அந்த படம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, எக்ஸ்பெரிமெண்டலா பண்றோம். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு படம். அண்ட் நீங்க வந்து இந்த படத்தோடைய சக்சஸ் நினைச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு. கஷ்டப்பட்டது வந்து இன்னைக்கு படம் கிடைச்சிருக்கு. ஸோ வெரி ஹாப்பி ஃபீலிங். குலுங்குது குலுங்குது மூக்கில் புல்லாக்கு ஜலிக்குது ஜலிக்குது. பொட்டழகு நெத்தியிலே இட்டுக் கொள்ள வைக்காதா, கட்டழகு ஊசி கொண்டு குத்தி குத்தி தைக்காதா. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு ஏங்குது ஏங்குது கொங்கு தேரு, சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கி புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறம்மா, கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறம்மா. ராஜஸ்தானி ஜெயின பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேனு, சிவப்பு லோலாக்கு குலுங்குது குலுங்குது. அஜித் சாரோட நான் வந்து 2 படம் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். முதல் படம் வான்மதி, 2வது படம் காதல் கோட்டை. வான்மதிக்காக நான் முதல்ல அவருடைய வீட்டில் சந்திக்கும் போது அவர் எப்படி பிஹேவ் பண்ணாரோ இன்னைக்கு வரைக்கும் 2 பட வெற்றிகளுக்கு பிறகு அவர் அப்படித்தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. அஜித்தை பொறுத்தளவு அவர்கிட்ட வந்து அவருடைய ப்ரொஃபஷனல் ஒரு மிகப்பெரிய டெடிகேஷன் இருக்கு.
வான்மதிக்காக நாங்க ஊட்டியில 28 நாள் தங்கியிருந்தோம். அந்த 28 நாள்லயும் நான் ஒரு நாளாவது அவருக்கு முன்னாடி லாட்ஜில இருந்து கிளம்பி முன்னாடி வந்துடணும் அப்படின்னு நினைப்பேன். ராத்திரி 2 மணிக்கு போய் படுத்தா கூட 5 மணிக்கு ரெடியா ரிசப்ஷன்ல உட்காந்துருப்பாரு. அவர் ஒரு டைரக்டரோட ஆர்டிஸ்ட். அதுக்கு அவரே ஒரு காரணம் சொல்லுவாரு, சார் இந்த கதை மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க சார், ஏன்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, உங்க மனசுக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் ஸ்பாட்ல தெரிஞ்சுக்கிட்டு ஆக்ட் பண்றேன். முதல்ல நான் கதையை தெரிஞ்சுட்டு நான் ஒரு ஃபார்ம் பண்ணிட்டு ஆக்ட் பண்ணி பார்த்து அப்புறம் உங்க ஸ்பாட்ல உங்களோட எதிர்பார்ப்புக்கு மாறா இருக்க வேணாம், நீங்க ஸ்பாட்ல சொல்றதை நான் அப்படியே செய்யறேன் சார் அப்படிங்கிறாரு. ஒரு விஷயத்த சொன்னோம்னா அதை உடனே இம்ப்ரூவைஸ் பண்றது, சார் இது எப்படி பண்ணா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது, அதெல்லாம் அஜித்தினுடைய ஸ்பெஷாலிட்டி. அனுப்பு இங்கு வேர்க்கிறதே கடிதத்தில் முத்தங்கள் அனுப்பிடலாமே இரவிலே கனவுகள் தினம் சொல்லையே ரசிகர்களிடம் நீங்கள் சொல்ல விரும்புவது? அதான் இன்னைக்கு என்னோட பலமே ஃபேன்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி நடிப்பு ஒரு ஆக்சிடென்டா நடந்த ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கு இந்த அளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க, அது இட் இஸ் பியூர்லி டைம். அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பட் என்னோட ரிக்வெஸ்ட், எங்களையும் கொஞ்சம் ஒரு மனுஷங்களா எங்களை பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு ஆர்டிஸ்டா பாருங்க, சந்தோஷப்படுங்க. இப்போ அஜித் குமார் என்னோட கேரக்டர் தெரிஞ்சு நீங்க லைக் பண்ணீங்களா, என்னோட ஃபேனா இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷப்படுவேன். வெறும் என்னோட லுக்ஸும் நடிப்புக்கு மட்டும் இல்லாம இன்னொரு கேரக்டர் தெரிஞ்சு நீங்க லைக் பண்ணுங்க, ரொம்ப அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ ஐ வெரி ஹாப்பி அபவுட் இட். காதலை பற்றி கருத்து சொல்ற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காதல் பேசிக்லி ஃப்ரெண்ட்ஷிப். எப்போ நீங்க ஒரு பொண்ணு கூட கேஷுவலா நீங்களா இருக்கீங்களோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு லவ். வேதனைப்பட்ட அனுபவம் நிறைய தடவை வேதனைப்பட்டிருக்கேன். பட் மெயின்லி அமராவதி படத்துக்கு அப்புறம் அடிப்பட்ட ஸ்டேஜ்ல ரொம்ப வேதனைப்பட்டேன். ஏன்னா இப்போ ஹெல்த்தும் போச்சு, வேலையும் இல்லை. குணமானதுக்கு அப்புறம் படங்கள் வரல. ஸோ அப்பதான் கே சுபாஷ் சார் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு பவித்ரா படத்துல நடிக்கும் போது. ஸோ அது ஒரு நீங்க ஆசைப்படுத்தினால ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு, சந்தோஷப்படுறேன். மணிரத்னம் சார், ஸ்ரீராம் சார், வசந்த் சாருக்குலாம் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். பட் அந்த வாய்ப்பு எனக்கு கொடுத்தது ஒரு கே சுபாஷ். பவித்ரா ரஷஸோட பவித்ரா படத்துடைய ரஷஸை பார்த்து ஸ்ரீராம் சாரும் வசந்த் சார் என்ன ஆசைப்படத்துக்கு புக் பண்ணாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல யாருமே இல்லாத போது ஒரு கே சுபாஷ் சார் தான் ஹெல்ப் பண்ணார். வாழ்க்கை தத்துவம், சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நிறைய பேரை பார்த்திருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறாங்க. பட் வாழ்க்கை அனுபவிக்க மாட்டேங்கிறாங்க. இல்லாத பிரச்சனையை பத்தி நினைச்சு ஓடிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க, ஒண்ணுமே இல்ல லைஃப்ல. ஆக்சுவலி அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிற அளவுக்கு ஒன்றும் பிரச்சனை எல்லாம் இல்ல. அண்ட் நீங்க என்ன பண்ண விரும்புறீங்களோ பண்ணுங்க. இன்னொருத்தருடைய வயசரிசில கொட்டிக்காம இருந்தா போதும். டெஃபினெட்லி இஸ் a musical hero. அஜித் அழகானவர், இளமையானவர், திறமையா நடிக்கிறவர், தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார்.